In the given capacitor, there are two dielectric constants are there, K1 and K2. Both are which at a distance d by 2 each other, as well as half of the area of cross section only both dielectric constants are covered. Here this section is covered with vacuum, so that there is vacuum, so that here distance is d, but area cross section is a by 2. Here a by 2 and d by 2. Here also a by 2 and d by 2. This area of axis of the area of axis covered by K2 and half of distance covered by K2. Here K1 covered half of this area cross section and as well as half of the distance. Here these two sections are in series with parallel with this section. அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த செக்ஷன் வந்து இந்த ரெண்டு K1 K2 உள்ள டைரக்ட் கான்ஸ்டன்ட்ஸ் பார்த்தீங்களா, அந்த செக்ஷனோட சீரிஸில் இருக்குது அப்படின்னு காணிப்போம். ஏரியா வந்து ஏரியா பை 2, இங்கே வந்து டி பை 2 வந்து டிஸ்டன்ஸு, K1 வந்து டைரக்ட் கான்ஸ்டன்ட் அது. அதே மாதிரி ஏ பை 2 டிஸ்டன்ஸ் வந்து ஆஃப் ஆஃப் டிஸ்டன்ஸால் K2, ஏன்னா டிஸ்டன்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டும் ஈக்குவலாக, அதான் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டு சீரீஸில் இதுக்கு ஈக்குவல் கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டோட்டலாக இது வந்து இப்படி வரும் அப்படின்னா உங்களுக்கு இந்த செக்ஷன் அப்படி வச்சுட்டு இந்த செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டோட்டலாக இது ரெண்டு கெப்பாசிட்டி வந்து இப்படி வந்துடும். அப்போ ஈக்குவல் கெப்பாசிட்டி எல்லாம் பேரில் வந்துடும். ஸோ காமனாக நம்ம எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஏ எப்சிலான் நாட் டி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து சீக்கிரம் என்னன்னா இந்த செக்ஷன் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஃபார் தீஸ் டூ. காரணம் இது வந்து சப்போஸ் 1/C1 + 1/C2 வந்துடும். ஏன்னா வந்து அதான் 1/CS. அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து இதில் வந்து என்ன வரும்னா உங்களுக்கு 1/CS எப்சிலான் ஏ பை டி, அதாவது வந்து இன்னும் உங்களுக்கு வந்து காமனாக வந்துட போகுது. அப்போது வந்து என்னென்னா இதில் வந்து K1 K2 by K1 + K2. ஏன்னா இது எப்படி எழுதலாம்னா C1 C2 by C1 + C2 அப்படிங்கிறது தான் என்னது உங்களுக்கு சிஎஸ்னு வரும். இது சிம்பிளை பண்ணி ரிசிபிள் எடுத்தீங்கன்னா அது மாதிரி வரும். அந்த டைம் நம்ம எழுதியிருக்கோம். இங்கே வந்து என்ன உங்களுக்கு வந்து இந்த ஏ பை 2 இங்கே வரும் பார்த்தீங்களா, அந்த ஏ பை 2 இங்கே ஏ பை 2 வரும், இங்கே டி பை 2 வரும். அந்த 2 கேன்சல் ஆகிதாங்களா இது மாதிரி வருது. இப்போ இங்கே ஏரியா என்னது ஏ பை 2, பட் டிஸ்டன்ஸ் அப்படி இருக்குது இந்த செக்ஷன் இருக்குது. அப்போ இதில் என்ன காமனாக எடுக்கலாம், உங்களுக்கு எப்சிலான் 0 ஏ பை டி எடுக்கலாம். அப்போ இங்கே என்ன இருக்குது 1/2 இருக்குது, ப்ளஸ் ரிமைனிங் டைம் வந்து இந்த டைம் இருக்குது. ஸோ எஃபெக்டிவ் கெப்பாசிட்டி அதிகம் போட்டு ஏ எப்சிலான் நாட் டி பை டி into 1/2 plus K1 K2 by K1 plus K2. Thanks for watching. Keep watching, subscribe and share.